வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தொக்கு ரெசிபி, ஆனியன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மினிமம் இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சிடலாம். இதை ஒரு வேளைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பின்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அருமையான ஒரு டிஷ். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 6-7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். ஒரு சுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வர மிளகாய் கூட சேர்க்கலாம். இது கூட புளிப்புக்காக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா அரைச்சிடலாம். நம்ம பச்சையாக வெங்காயம் சேர்த்துருக்கனால ரொம்பவே காடியாக இருக்கும். அப்போ அது கூட இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் பேலன்ஸ் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும், நான் தனியாக எதுவும் சேர்க்கல. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்க போகிறோம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் கலர் மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தாலே தெரியும், இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் லைட்டாக ஃப்ளோட் ஆகுது பாருங்க, இது மாதிரி வரணும். இப்போ நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கோதுமை தோசைக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் இது கோதுமை தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கோதுமை தோசையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆனியன் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அருமையான தொக்கு ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது வீட்டில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இது சூப்பராக கை கொடுக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.